பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் இளம் கடற்படை அதிகாரி. திருமணமாகி ஒரு வாரத்திற்குள் தீவிரவாதிகளின் கொடூரத்துக்கு அவர் இரையாகி இருக்கிறார். லெப்டினன்ட் வினய் நர்வால் ஹரியானா மாநிலம் கர்னாலைச் சேர்ந்தவர். 2 ஆண்டுகளுக்கு முன் கடற்படையில் சேர்ந்த இவர் கொச்சியில் பணிபுரிந்து வந்தார். 26 வயதாகும் வினய் மிக திறமையான இளம் கடற்படை வீரராக பெயர் பெற்றிருந்தார். இவருக்கு ஹிமான்ஷி என்பவருடன் கடந்த 16ஆம் தேதி திருமணமானது. ஒரே மகன் என்பதால் திருமணத்தைப் போலவே திருமண வரவேற்பையும் கடந்த 19ஆம் தேதி கோலாகலமாக நடத்தியுள்ளனர் வினயின் பெற்றோர். இதனைத் தொடர்ந்து வினய் மற்றும் ஹிமான்ஷி தேனிலவுக்காக காஷ்மீர் சென்றனர். அந்த மகிழ்ச்சியை நீடிக்க விடவில்லை பயங்கரவாதிகள். வீட்டில் திருமணத்திற்கான மகிழ்ச்சியான அடையாளங்கள் மாறும் முன்பே துக்கத்திற்கான இருள் படிந்துவிட்டது. வினயின் குடும்பத்தினர் மீள முடியாத அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். हमारे पड़ोस में ही है नरवाल जी। अभी शादी हुई थी इनकी, 4 दिन पहले रिसेप्शन थी। सारी गली में खुशी का माहौल था। ये जानकारी मिली कि आतंकवादियों ने उनको पूछ के गोली मार दी है और मौके पे ही उनकी अभी शादी 4-5 दिन से ही सारी गली में पूरा खुशी का माहौल था इनका। துயரத்தில் ஆழ்ந்துள்ள வினயின் குடும்பத்தினருக்கு கர்னால் தொகுதி எம்எல்ஏ ஜக்மோகன் ஆனந்த் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். வினயின் மரணத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளதாக கடற்படை தலைமை அதிகாரி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கற்பனைக்கு எட்டாத துயரத்தில் ஆழ்ந்துள்ள குடும்பத்தினருக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். கொடூரமான வன்முறைக்கு இரையாகி உள்ளவர்களின் குடும்பங்களுக்கும் அவர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்தனை செய்வதாக கடற்படை அதிகாரி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.